பிரைஸ் தி லார்ட். சாவின் மீதும் வாழ்வின் மீதும் அதிகாரமுள்ளவர் இயேசு கிறிஸ்து. மரித்த லாசருவை உயிர்த்தெழச் செய்தார். யவீருவின் மகளை உயிர்த்தெழச் செய்தார். நயின் ஊர் கைம்பெண்ணின் ஒரே மகனை உயிர்த்தெழச் செய்தார். இம்மூன்று நிகழ்விலும் மரித்தவர்களின் உறவினர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆம், அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. நம் சூழ்நிலையை அவரிடம் சொல்லும்போது மாற்றம் நிகழும் என்று. அதனால்தான் அவரை அணுகி சென்று இயேசுவிடம் தெரியப்படுத்தினார்கள். நாமும் நம் கவலை, இக்கட்டு, வியாதி, துக்கம் ஆகிய நேரங்களில் மனிதர்களை தேடாமல் முடியாததை முடியச் செய்கிற தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். ஆம், நம் இயேசு கிறிஸ்து வாழ்வின் மீதும் சாவின் மீதும் அதிகாரம் கொண்டவர். எல்லாமே முடிந்ததென்று எண்ணிய சூழ்நிலையில் புதிய துவக்கத்தை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும்.